உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை பேர் இது உங்களுக்கு உரியது என்று நம்புகிறவங்க கையை உயர்த்தி சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் எனக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க. ஒரு குடும்பம், அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கர்த்தர் இன்னும் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பணும். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து இந்த வசனத்தை வாசித்து அதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குரியதுன்னு நம்புங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு வீட்டை கடனில் தான் வாங்கினோம் பாஸ்டர். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எங்களுடைய உள்ளம், ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே, நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு நீ என்ன செய்வாய், கடன் கொடுப்பாயின்னு சொல்லியிருக்க அப்படின்னு நாங்கள் இந்த வார்த்தைகளை நம்பி நாங்கள் ஜோம் பண்ணோம். கர்த்தர் எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு சில பணத்தை ஆண்டவர் எங்களுக்கு வரும்படி எங்களுக்கு உதவி செஞ்சார். அந்த பணத்தை எடுத்து நாங்கள் இந்த வீட்டின் கடனை எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு கடன் இல்லாமல் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் பாஸ்டர்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த வசனம் எவ்வளோ உண்மையானதாக இருக்குன்றதை நாங்கள் உணர்றோம் பாஸ்டர் அப்படின்னாங்க. நல்லா நீங்கள் எதுக்கு இதை சொல்கிறேன், ஏதோ ஒரு வசனத்தை பாஸ்டர் வாசிக்கிறாரு நம்மளும் வாசிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல், இந்த வசனத்தின்படி நான் ஏன் வாழ முடியாது, வாழ வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறதே, இப்படி வாழ்வதற்கு நான் என்ன செய்யணும் என்பதை அறிந்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சொல்கிற இந்த சத்தியத்துக்கு நேராக திருப்பிட்டு வருவீங்கன்னா ஒன்று நடக்கும். உங்களுக்கு நேராக கர்த்தர் என்ன செய்வார்னா, வானத்தின் பலக்கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேலே, என் மேலே, நம்ம மேலே, நம்ம ஆலயத்தின் மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை அவர் வர்ஷிப்பார். அதை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்கள்லாம் கையை உயர்த்தி சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது வரைக்கும் உங்கள் பிரச்சனை மாறலையா, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படலையா, ஏன்னா இன்னும் எதுவுமே மாறாத போல் இருக்கா? ஆனால் இன்றைக்கி நம்புங்க, இந்த வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எனக்காக வானத்தை அவர் திறப்பார். அவர் வானத்தை திறக்கும்போது நீங்கள் நினைக்க முடியாத அற்புதம்லாம் நடக்கும். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் நினைக்க முடியாத, இதெல்லாம் மாறுமா, இதெல்லாம் நான் செய்து முடிப்பேனா என்று உங்கள் மனசுக்குள்ளேயே தோன்றிருக்காது பாருங்கள். தோணாத காரியத்தெல்லாம் ஆண்டவர் செய்வார். எப்போனா, உங்களுக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறந்து அந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நீங்கள் வாழ்கிறவர்களாய் மாறும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட மாபெரும் அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார். இது ஆண்டவர் நமக்கு செய்வதுக்கு, நமக்கு நேராக வானம் திறக்கவும் திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழே வாழ்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வழிமுறைகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து 14 வழிகளை உங்களுக்கு நான் போதித்திருக்கிறேன். இந்த 14 வழிகளையும் போய் மறுபடியும் திரும்பி பார்க்கணும். இந்த வழியில் நான் நடக்கிறேன்னா இந்த வழியெல்லாம் எனக்கு வானத்தை திறக்கும். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை நான் செய்யாமல் இருந்தால் வானம் எனக்கு திறக்கப்படும். அப்போது ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்துக்கு ஏதுவான விதத்தில் என் வாழ்க்கையை நான் அமைப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு ஆண்டவர் 15வது வழியை ஆண்டவர் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் ராஜா அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவன் என்ன சொல்லுகிறான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள். அங்கே என்ன சொல்கிறான் பாருங்கள். யோசபாத்து அங்கே ஜனங்களை பார்த்து, யூதா ஜனங்களை பார்த்து, எருசலேம் ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப நிஜமான ஒரு வார்த்தை. அவன் அதை உணர்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நேராக வானத்தை திறப்பதுக்கு கர்த்தர் காட்டுகிற 15வது வழி என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற போதகருடைய வாயிலிருந்து கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் நம்பும்போது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நேராக நான் வானத்தை திறப்பேன். எத்தனை பேர் நம்புகிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இங்கே அதுதான் நடந்துச்சு பாருங்க. கர்த்தர் இந்த ஊழியக்காரனை கொண்டு என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையை
நீங்கள் கவனிச்சு பாருங்க, யோசபாத் ராஜா நம்பினான். அவன் நம்பினது மாத்திரம் இல்லை, அந்த முழு ஜனங்களையும் அவன் நம்புவதுக்கு ஏதுவாக நடத்தினான். அவன் நம்பினதினால காரியங்கள் சித்தி பெற ஆரம்பித்தது. அங்கே என்ன பார்க்குறோன்னா, வானம் அவனுக்கு திறக்கப்பட்டுச்சு, காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு சாதகமாக மாற்றுறதை நம்ம கவனிக்கும். வாசிப்போமா எல்லாரும் இணைந்து 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படும். நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன சொல்றான் பாருங்க. யோசபாத் நின்று ஜனங்களை பார்த்து அவன் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் சொல்றான் பாருங்க, என்ன, நீங்க உங்க தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். இப்ப நல்லா கவனிக்கணும், யோசபாத் இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையில் என்ன கான்டெக்ட்ல இதை சொல்றான்றது ரொம்ப முக்கியம். அவன் ஜனங்களுக்கு முன்பாக நின்று அவன் சொல்றான், கர்த்தரை நம்புங்க, நிலைப்படுவீர்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நம்புங்க, அப்போ காரியங்கள் சித்தி பெறும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. என்ன கண்ணோட்டத்தில் சொல்றான்? இப்போ இந்த யோசபாத்துக்கு விரோதமாக, இந்த யூதா ஜனங்களுக்கு விரோதமாக மிகப்பெரிய ஒரு சேனை புறப்பட்டு இந்த சேனை என்ன செய்யறாங்கன்னா, இந்த யோசபாத்துக்கு விரோதமாகவும் இந்த யூதா ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களை அந்த இடத்தை விட்டு துரத்துவதற்கான வேலையை செய்வதற்கு நேராக வரும்போது யோசபாத் சொல்றான், ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துரு பெரிய கூட்டம், ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம், இந்த ஒரு பெரிய ஒரு சேனையை எதிர்க்க எங்க கிட்ட பலன் கிடையாது ஆண்டவரே. பார்க்கறான், பயந்து போய் கலங்கி போய் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது பாருங்க. அதில் சில வார்த்தைகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதே அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. 7ஆம் வசனத்தில் அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க பாருங்க. வாசிப்போமா? 6ஆம் வசனத்தில் வாசிப்போமே. 6ஆம் வசனம் பாருங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளை உடைய ராஜாக்களை எல்லாம் ஆளுகிறீர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவனும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது, எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாக ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? என்ன சொல்றாங்க பாருங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல எங்களை கொண்டு வைப்பதுக்கு இங்க இருந்தவர்களை நீர் துரத்தி உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இதை நீர் கொடுக்கலையா? இது நீர் எங்களுக்கு கொடுத்த இடம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இடத்துல நாங்க இருக்கிறோம். இப்போ எங்களை இந்த இடத்தை விட்டு துரத்தணும். அப்ப பாருங்க, இந்த யூதா ஜனங்களை சுற்றி, இந்த யோசபாத் ராஜாவை சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா தேசங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, இவனுங்களை எப்படியாவது துரத்தணும் அப்படின்ற ஒரு பொறாமையிலேயே ஒரு வாய்ப்பு கிடைக்காதா இவங்களை துரத்தி விட, இவங்களை வீழ்த்தவும், இவங்களை அழிக்கவும், இவங்களை அந்த இடத்தை விட்டு அகற்றி விட. ஆனால் இங்கே யோசபாத் சொல்கிறான், ஆண்டவரே, இந்த இடத்துக்கு நாங்களாக வரல, எங்களை நீர் கொண்டு இந்த இடத்துல விட்டுருக்கிறீர், இந்த இடத்துல நீர் எங்களை கொண்டு வச்சிருக்கிறீர் அப்படி சொல்லிட்டு 9ஆம் வசனம் பாருங்க. அவன் சொல்றான், இங்கே நீர் கொண்டு எங்களை வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இடத்துல இருந்து 11ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்றான் பாருங்க, வாசிப்போமா? 11ஆம் வசனம். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்திவிட சொல்றான் பாருங்க. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நன்மையான இடத்துல நீர் எங்களை வாழ பண்ணி, ஆண்டவரே, இங்க எங்களை ஒரு பலிபீடத்தை கட்ட வச்சு இங்க நாங்க உம்மை தொழுது கொண்டிருக்கிறோம், நீர் எங்களோட பேசுகிறீர், இந்த இடத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் என்ன பஞ்சமா இருக்கட்டும், என்ன கஷ்டமா இருக்கட்டும், நீங்க வாசித்து பாருங்க 8, 9 வசனம்லாம் அது சொல்லுது. ஒரு தேசத்துக்குள்ள பஞ்சம் கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின இந்த ஆலயத்துக்குள்ள இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நாங்க பலியிடுகிற இடத்துக்கு
உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் எங்களை விடுவிக்கிற இடம். ஆண்டவரை, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறீர். ஆனால் இப்போ இந்த இடத்திலிருந்து எங்களை துரத்தி விட ஆண்டவரை சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். கவனிச்சு பாருங்க, சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நம்மளை உண்டில் ஆக்கணும்னு என்ன நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பல சக்திகள் நமக்கு விரோதமாய், பல என்ன எதிரிகள் நமக்கு விரோதமாய் வேலை செய்யலாம். இன்றைக்கும் உலகத்தில் பாருங்கள், எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. உலகத்தில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது, சவால்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, குறைகள் இருக்குது. ஆனால் நம்ம உன்னை நம்பணும். ஆண்டவரே, என்னை கொண்டு வந்து ஒரு இடத்துல நீர் வச்சிருக்கிறீர், எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறீர், எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறீர், எனக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கிறீர். ஆண்டவரே, இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து விட்டது கர்த்தர் தான். எத்தனை பேர் அதை நம்புகிறவங்க கையை வச்சு சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு குடும்பத்தை கொடுத்தவர் கர்த்தர், எனக்கு வேலையை கொடுத்தவர் கர்த்தர், என்னை ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறவர் கர்த்தர், இந்த ஆலயத்தை எனக்கு கொடுத்தவர் கர்த்தர். ஆண்டவரே, இதில் இருந்து என்னை வெளியே அனுப்புவதற்கு பல சவால்கள் வரலாம். வரும்போது இந்த யோசபாத்துக்கு ஆண்டவர் செய்கிற ஒரு மகிமையான வேலை பாருங்க. அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு, ஆண்டவர் என்ன செஞ்சாராம், நீங்கள் கவனிச்சு பாருங்க. அங்கே ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். வாசிப்போமா? 14ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தாவியின் குமாரனாகிய எலியேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகேரியாவின் புத்திரன் யாகேசில் என்னும் ஆசாப்பின் புத்தரில் ஒருவனான லேவியன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்று ஆண்டவர் அங்கே உரைக்கிறார். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்பி, ஆவியானவர் அந்த தீர்க்கதரிசி மேலே வந்து அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. நிறைய பார்த்து பார்த்து பயந்து கலங்கி போயிருக்கிறீங்க. இந்த யோசபாத் என்ன செய்கிறான் பாருங்க, அவன் எல்லா ஜனங்களையும் வர வைத்து, பெரியவர்லிருந்து சிறியோர் வரைக்கும் எல்லாரும் வந்து ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் நடுவே ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை தீர்க்கதரிசியை எழுப்பி சொல்றாரு, இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடைய யுத்தமா இது இருக்கும்னு சொல்றார். இந்த வார்த்தையை அவர்கள் நம்பினதினால, இந்த தேவனுடைய மனுஷனை கொண்டு, ஊழியக்காரனை கொண்டு, ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பும்போது காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது. அவங்க கலக்கம் நீங்குது, அவங்க பயம் நீங்குது. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஊழியக்காரனுடைய வாயை பயன்படுத்தி, ஊழியக்காரனை உபயோகப்படுத்தி கர்த்தர் சொல்கிற அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு நம்பும்போது, கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரை நம்புங்க, நீங்கள் நிலைப்படுவீர்கள். என தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே ஆண்டவர் காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய, மாற்றக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய ஒரு காரியங்களாக கர்த்தர் மாத்துறாரு. பயமும் கலக்கமும் ஒரு மனுஷனுக்கு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அப்படி பயத்தோடு கலக்கத்தோடு நம்ம வரும்போது கர்த்தர் ஊழியக்காரனை உபயோகப்படுத்தி சொல்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதில் தான் எனக்கு எல்லா பதிலையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். கையவயத்தை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்னுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்குறேன். கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்ச போது 2006ஆம் வருஷத்தில் முழு நேர ஊழியத்துக்குன்னு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் அழைச்ச போது எனக்குள்ள நிறைய கேள்விகள், ஊழியத்துக்கு வரும், பயம், கலக்கம் இதெல்லாம் இருந்துச்சு பாருங்க. ஏன்னா நான் வந்தபோது பேசின எல்லாருமே எனக்குள்ளே இருக்கிற கலக்கத்துக்கும் பயத்துக்கும் இன்னும் நெருப்பு தான், இன்னும் எண்ணெயை ஊற்றி நெருப்பை புகைய விடுற மாதிரி தான் பண்ணாங்க. நான் யோசித்தேன், எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போகிறோமா, ஊழியம் செய்ய முடியுமா, கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவாரா? 1008 கேள்விகள், சந்தேகங்கள், பயங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருந்துச்சு. எப்படி நடத்த போகிறேன், இது வச்சு என் வாழ்க்கை நல்லா ஆகுமா, நான் என் வாழ்க்கையை உருப்படுற நிலையில் ஏதாவது செய்ய முடியுமா?
இன்னைக்கு எல்லா மனுஷருக்குள்ளேயும் அந்த கேள்வி இருக்கு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து, உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து, சில பொறுப்புகளை கொடுக்கும்போது சில காரியங்கள், கேள்விகள் நமக்கு வருது. நான் நல்லா ஆகுவேனா, இதில் நான் கொஞ்சம் முன்னேறி வர முடியுமா, என் குடும்பத்தை நான் தேத்தி கொண்டு வர முடியுமா, எதிர்காலத்தில் காரியங்களை செய்ய 1008 கேள்வியும் பயமும் எனக்குள்ளேயும் இருந்துச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் சில ஊழியர்கள் பேசுகிற சில செய்திகளை நான் கேட்பேன் பாருங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபருடைய வார்த்தையை நான் ரொம்ப அதிகமாக கேட்பேன். கேட்கும் போதெல்லாம் அந்த கலக்கம், பயத்தை நீக்கக்கூடிய தேவனிடத்திலிருந்து அவர் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தையில் எனக்கு பதில் கிடைக்கிறத நான் உணர்ந்தேன். நான் பல முறை அதில் கேட்டு அதில் நான் பலனடைந்தனால பலர்கிட்ட என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுவோம் பாருங்க. சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ அவர்தான் கேட்காத, அதாவது புக்கை படிக்காத, நீ அதை பார்க்காத, இதை பார்க்காதன்னு கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவாங்களோ ஒழிய நம்முடைய கலக்கத்தை நீக்க, நம்முடைய பயத்தை நீக்க அவர்களிடத்திலிருந்து, இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் வராது பாருங்க. அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை பார்க்காத, இதை கேட்காதன்னு சொல்கிறவங்க ஒரு நாளும் நம்ம உள்ளே இருக்கிற கலக்கம், பயம் நீங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு ஒரு நாளும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் நான் மேலும் மேலும் அந்த சிலருடைய வார்த்தைகளை கேட்கும்போது கர்த்தர் அப்படியே எனக்கு நேரடியாக பேசுறது போல இருக்கும். கலங்கின நேரத்தில், பயந்த நேரத்தில் சில வார்த்தைகள்லாம் என்னை அப்படியே நிஜமான விதத்தில் தைரியப்படுத்தும். அந்த வார்த்தையில் ஒன்று, கவலைப்படாத, உன்னை அழைத்த தேவன் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த வார்த்தைலாம் நம்மளை தைரியப்படுத்துது பாருங்க. அப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு தேவனுடைய மனுஷனை கொண்டு கர்த்தர் ஒரு வார்த்தையை ஒரு நபருக்கு சொல்லும் போது, ஊழியம் செய்யும் போது, அதை நம்பும் போது அது என் கலக்கத்தையும் பயத்தையும் நீக்குது. இங்க அப்படிதான் ஆண்டவர் செய்கிறார். யோசபாத் ராஜாவுக்கு இங்க என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஊழியக்காரனை எழுப்பி, ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி, கலக்கத்திலும் பயத்திலும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இவங்க நினைக்கிற மாதிரி நம்மளை இந்த இடத்த விட்டு துரத்திடுவாங்களா, கர்த்தர் கொடுத்த சுதந்திரமான இடத்தை விட்டு நம்ம வெளியே போக வேண்டிய நேரம் வந்துருமா, சத்துரு நம்மளை சிறப்பிடிச்சிட்டு போயிடுவானா, 1008 கேள்விகள் மனசுக்குள்ள இருந்த போது கர்த்தர் அவர்கள் நடுவே நின்று சொல்றாரு, இந்த திரளான கூட்டத்தை பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்கிற வார்த்தை கலங்கி இருக்கிறவங்க கேட்கும் போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பில், இப்படிப்பட்ட ஒரு சத்துரு யுத்தம் பண்ண வரக்கூடிய ஒரு நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை கேட்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தைரியம் உண்டாயிருக்கும் யோசித்து பாருங்க. நான் சொல்கிறேன், நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரும்போதெல்லாம் கர்த்தர் இந்த ஆலயத்தில் வச்சிருக்கிற ஊழியக்காரனை கொண்டு ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை ஒன்றை செய்யும். என்ன செய்யணும்னா, உங்கள் பயத்தையும் கலக்கத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான வேலையை கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் செய்வார். அதை நம்புறவங்க எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? என்ன தைரியம் வரும்னா, இந்த யுத்தத்தில் நான் மாத்திரம் இல்லை, இந்த பிரச்சனையில் எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், இந்த தேவையில் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய ஒரு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு முன்னே ஒருவர் செல்லுகிறார், அவர் காரியங்களை சித்தி பெற வைப்பார், காரியங்களில் நான் நிலைத்திருப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வருது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் என்கிட்ட சொல்கிறாரு. இப்போ கவனிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள் பாருங்க. அடிமையாக இருந்து அவர்கள் அந்த சுதந்திரத்துக்குள் இல்லை, அடிமையில் இருக்கிறாங்க. பார்வோன் அவங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவர் அவர்களை விடுதலை பண்ணுவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தேவன் தெரிந்து கொண்ட மோசேவை அவர்களிடத்தில் அனுப்புகிறாரு. இப்போ இந்த மோசே தேவன் உங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்னா, இப்படி தம்முடைய பிள்ளைகள், தன்னுடைய சந்ததி அடிமையாக இருப்பார்கள் எகிப்தில் இருக்கிற அடிமை தினத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கர்த்தர் வச்சிருக்கிற கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடும் அந்த விசாலமான நலமான தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார் என்று ஆண்டவர் பாருங்க மோசேவை அனுப்பி சொல்றாரு. நான் கேட்குறேன், ஆண்டவர் மோசேவை அனுப்பாம நேராக அவரே நேராக பேசியிருக்கலாமே. அவரால் பேச முடியாதா? அவரால் சத்தம் கொடுக்க முடியாதா? அவரால் நேராக அதுக்கான பதிலை கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு ஊழியக்காரனை எழுப்புறார், அந்த விடுதலையை கொடுக்க, அந்த ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. தேவன் என்ன செஞ்சார் பாருங்க, ஒரு மோசேவை எழுப்பி, மோசேவை அவங்க நடுவே அனுப்பி,
மோசேவே என்ன பண்ண வச்சாருன்னா பிரசங்கம் பண்ண வைக்கிறார். அந்த ஜனங்களுக்கு மறுபடியும் பிரசங்கம் பண்றான். என்ன பிரசங்கம் பண்ணானா மோசே? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம், அந்த கானான். மோசேவுடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் அந்த வார்த்தையை அவர் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அவனுடைய டெஸ்டினி, ஆண்டவர் அவனை கொண்டு வந்ததே அந்த ஜனங்களுக்கு எங்க கொண்டு போகிறன்றதை சொல்றதுக்காகவே ஆண்டவர் மோசேவை எழுப்பினார். அப்போ மோசே ஒவ்வொரு முறையும் ஜனங்கிட்ட பேசும்போது இப்படி கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு, இப்படி கர்த்தர் நம் நடுவே இறங்கி வர போகிறாரு, எகிப்து இருக்கும்போது சொல்றாரு இப்படிப்பட்ட என்ன அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போறாரு, இப்படி அடையாளங்களை கர்த்தர் செய்ய போறார். ஏன் செய்கிறாருன்னா நம்மளை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடும் நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார் என்கிற இந்த செய்தியை இந்த மோசே பிரசங்கம் பண்ணார் பாருங்க. பிரசங்கம் பண்ண மோசேவை அவர்கள் நம்பவில்லை. நல்லா கவனிக்கணும். அதை மோசே என்ன சொல்றான்? நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம மேல ஒரு உடன்படிக்கை இருக்கு, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, நம்மளை ஆண்டவர் கானானுக்கு கொண்டு போக விரும்புறார். நீ அடிமை இல்லை, நீ இப்படியே அடிமையா இருக்க வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மளை இங்கிருந்து விடுதலை பண்ணி நம்மளை கானானுக்கு கொண்டு போக கர்த்தர் நியமித்திருக்கிறார், அற்புதங்களை செய்ய போறார். ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை மோசேயின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன போதும் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவை அவர்கள் நம்பவில்லை. பாருங்க எத்தனை அற்புதம், பாருங்க எத்தனை வாதம் அங்கே வந்துச்சு. ஆனால் அத்தனை வாதையிலும் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வாத கூட அவங்கள அணுகாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாத்து எகிப்திலிருந்து அவங்கள விடுதலை பண்ணி கொண்டு வராரு. நீங்கள் கவனிச்சு பாருங்க, விடுதலை பண்ணி கொண்டு வராரு. இப்போ செவந்த சமுத்திரத்துக்கு கண்ட வரான். செவந்த சமுத்திரத்தில் நிற்கும் போது பார்வோன் திருப்பியும் சேனையோட துரத்திட்டு வரான். ஆண்டவர் அவர்கள் நடுவே அங்கேயும் ஒரு அற்புதம் செஞ்சு செவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து, இதெல்லாம் ஆண்டவர் மோசே மூலமா செய்யறாரு. பிளந்து அவர்களை அந்த செவந்த சமுத்திரத்தில் நடத்தி கொண்டு போகிறாரு. பின்னாடி துரத்திட்டு வருகிற பார்வோனை பார்க்குறான். அந்த பார்வோன் அந்த செவந்த சமுத்திரத்தில் மூழ்கி மடிகிறத இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க பாருங்க. வேதம் சொல்லுகிறது யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. அங்கே சொல்றாரு இவ்வளோ நடந்த பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தரையும் மோசேவையும் அவர்கள் நம்பினார்கள் என்று சொல்லியிருக்கு. யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் அந்த 31ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கு கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேவிடத்திலும் இவ்வளவு நடந்த பிறகுதான் நம்பியிருக்கான் பாருங்க. அப்ப அது வரைக்கும் அவன் வெளியே கிளம்பி வந்ததான் நம்பாம தான் வந்திருக்கிறான். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உன்னை எவ்வளவு நேரம் நின்று பிரசங்கம் பண்ணியிருப்பாரு யோசிச்சு பாருங்க. மோசே எத்தனை முறை இஸ்ரவேல் ஜனங்களோட பேசியிருப்பாரு, எத்தனை கேள்வி கேட்டாங்க. அத்தனை கேள்விக்கும் மோசே கர்த்தர் மூலமா பதில் கொடுத்தாரே. எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லா அற்புதத்தையும் எகிப்தில் பார்த்துட்டு கிளம்பி வரும்போது கூட இந்த மோசே சொன்ன வார்த்தையை நம்பி வரலங்க அவங்க. இந்த மோசே கர்த்தருடைய வார்த்தையை சொன்னானே, இந்த மோசேயோ அவர்கள் நம்பவில்லை. நம்பாம தான் வரான், செவந்த சமுத்திரத்துக்கு வரான். அங்க ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறாரு. வேதம் சொல்ல அதுக்கு பிறகுதான் கர்த்தரையும் மோசேவையும் அவர்கள் விசுவாசித்தான். அப்போ யோசித்து பாருங்க, இவர்கள் இவ்வளோ நேரம் இவ்வளோ சூழ்நிலைகளில் அவர்கள் நம்பவில்லை. இன்னைக்கு நான் யாரா இருக்கிறேன்? பல முறை இங்க ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்லி உங்க வாழ்க்கையை மாற்றுவதுக்கும் உங்களுக்கு சில நன்மைகளை உண்டாக்குறது கர்த்தர் காட்டுகிற வழிகளை கேட்டுட்டு நம்பாம போறேனா, அல்லது ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் எனக்கு ஊழியக்காரன் மூலமா சொல்ற வார்த்தையை கேட்டு நான் அதை 100க்கு 100 நம்புறேன். நிச்சயமா இன்னைக்கு கர்த்தர் சொன்னபடியே எனக்கு அவர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமா இன்னைக்கு ஊழியக்காரன் மூலமா சொன்னதுபடியே கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது என்று சொன்னா அது நிச்சயமா நடக்கும் என்று நம்புற நபருக்கு கர்த்தர் சொல்றார் வானத்தை திறப்பன்றாரு, காரியங்களை சாதகமாக்குவார். கவனிச்சு பாருங்க, அப்படிதான் ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு மகிமையான காரியங்களை நம்ம இங்கே கவனிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய காரியத்தை எவ்வளோ சாதாரணமாக செய்கிறாரு பாருங்க ஆண்டவர். செவந்த சமுத்திரத்தை பிளக்கிறது ஒரு பெரிய காரியம், ஆனால் ரொம்ப சாதாரணமாக செய்கிறாரு.
இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எல்லா தடைகளிலும், எல்லா பெரிய பெரிய பிரச்சனையிலும் ஆண்டவர் ஒன்றுலாம் ஆக்குறாரு. இவ்வளோ மகிமையான வேலையை செய்கிறாரு. நான் கேட்குறேன், என்னுடைய கண்ணோட்டம், என்னுடைய கவனம் எப்படிப்பட்டதாக இருக்குது? கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஊழியக்காரன் மூலமாக சொல்கிற வார்த்தையை நம்புகிற ஒரு நிலையில் நான் இருக்கிறேன்னா, இருப்பேனா? ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய ராட்சதனை போல இருக்கிற கோலியாத்தானாலும் அதை தரமட்டமாய் கர்த்தர் வீழ்த்தி காட்டுகிற வல்லமையான வார்த்தையை ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை பிரச்சனையை பெருசாக பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த பிரச்சனை நிச்சயமா உனக்கு முன்பாக தரைமட்டமா விழும் என்பது கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை. நல்லா கவனித்து பாருங்க. தாவீது ஒரே ஒரு ஆள் மாத்திரம்தான் கோலியாத்தை பார்த்து பயப்படாம அவன் சொன்ன வார்த்தை. 16 வயசுங்க தாவீதுக்கு. கோலியாத்தை சந்திக்கும் போது ஒரு 16 வயது உள்ள ஒரு டீனேஜ் உள்ள ஒரு பாய் அவன் வந்து சொல்றான், இந்த ராட்சதனை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பாருன்றான். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. நீங்க கவனிக்கணும். இந்த வார்த்தைகள் அவனுக்கு தேவன் சொன்னார். அந்த தேவ வார்த்தை அவன் நம்பினான். இன்னைக்கு உங்களுக்கு எப்படி தேவனுடைய வார்த்தையை சொல்றார்? ஒரு ஊழியக்காரனை கொண்டு உங்களுக்கு மலை போல இருக்கிற பிரச்சனைகளை எப்படி தரமட்டமா கர்த்தரால வீழ்த்த முடியும்னு ஊழியக்காரன் மூலமா வாரந்தோறும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அதை நம்புவேனா? நான் சொல்றேன், என் பிரச்சனை நடுவே எனக்கு அற்புதத்தை செய்து காட்டுகிற ஒரு கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் செஞ்சார் பாருங்க. எவ்வளோ பெருசா அவன் கோலியாத் இருந்தாலும் தாவீது சொல்றான், இந்த ஒரு சத்துருவை நான் கண்ணை மூடி சுற்றி விட்டா கூட, என் கவனை நான் கண்ணை மூடி சுற்றி அதுக்குள்ள கல்லை வச்சு நான் ரிலீஸ் பண்ணா இந்த கோலியாத்தை அது கண்டிப்பாக வீழ்த்தும். இந்த கல் அவனை மிஸ் பண்ணாது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய பிரச்சனை, அவ்வளோ பெருசாக இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாலும் அது கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் தரைமட்டமாக வீழ்த்துகிறதுக்கான அற்புதமான வேலையை செய்வார். இந்த தாவீதை கொண்டு செஞ்சார் பாருங்க. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு பேசுகிற வார்த்தைகளை கேட்கும் போது நான் எப்படி பார்க்குறேன்? என் கண்ணோட்டம் மாறுதா? என்னுடைய ப்ராஸ்பெக்டிவ் மாறுதா? எனக்கு கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை வந்து வெறும் மோட்டிவேட் பண்ணுற வார்த்தை மாத்திரம் இல்லை, எனக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குது. அந்த விசுவாசம் உண்டாக்கும் போது எனக்கு ஒன்று தெரியுது, நிச்சயமா நான் ஜெயிப்பது கர்த்தர் எனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறேன். நான் முன்னேறுவது கர்த்தர் எனக்கு வழியை வச்சிருக்கிறார். இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுதலை பெறுவதுக்கு கர்த்தர் வழியை வச்சு, இந்த ஒரு அற்புதமான வழியை கர்த்தர் ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. இப்படி பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அந்த ஜெயிக்கிற கண்ணோட்டம் வருதா? இங்கே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு திருப்பியும் போயிட்டு ஒரு தோல்விகரமான வாழ்க்கை, ஒன்றும் மாறாது, ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே பிரசங்கிக்கப்படுகிற தேவ ஊழியன் மூலமாக கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நீங்கள் நம்பலை. அது உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கலை. விசுவாசத்தை உண்டாக்கணும். நான் சொல்கிறேன், கண்ணோட்டத்தையே கர்த்தர் மாற்றுவார், என்னுடைய எண்ணங்களையே மாற்றுவார். எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். தடைகள் 1000 தடை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொன்னபடியே தடைகள் எல்லாம் விளக்க அவர் வல்லவராய் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எனக்கு என் சூழ்நிலையில் எனக்காக ஒரு பிரத்யேகமான வழியை கர்த்தர் திறப்பார். நம்புறேன், நம்பி போகிறேன். இங்கே வரும்போது தோல்வியோட வரலாம், பல தோல்வியினுடைய நிலைகள் நம்ம வரலாம், ஆனால் கேட்குற கர்த்தருடைய வார்த்தை என் கண்ணோட்டத்தையே மாற்றுது. நான் பார்க்குற விதத்தையே மாத்திர இந்த வசனத்தை கொண்டு என்னோட ஆண்டவர் பேசும்போது ஊழியக்காரன் மூலமா நான் வந்திருக்கிற நோக்கம் ஒன்றா இருக்கலாம், ஆனால் இந்த வசனத்தை கேட்க கேட்க ஜெயிக்கிற கண்ணோட்டத்தை கொடுக்குறார், முன்னேறுகிற கண்ணத்தை கொடுக்குறார், ஆரோக்கியம் அடைகிற கண்ணோட்டத்தை கொடுக்குறார், பலன் அடைகிற கண்ணோட்டத்தை கொடுக்குறாரு. இந்த வசனத்தை கேட்கும் போது அப்படி உங்கள் கண்ணோட்டம் மாறுதா? உங்கள் ப்ராஸ்பெக்டிவ் மாறுதா? இங்கிலாந்து தேசத்தில் பாருங்க, ஒரு பெரிய ஷூ கம்பெனி இருந்துச்சான். அந்த ஷூ கம்பெனி வந்து அவங்களுடைய கம்பெனியை ஒவ்வொரு நாட்டிலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாடையும் போய் அவங்க அதுக்குன்னு ஒரு ஆளை அனுப்பி அங்கே அவங்களுடைய பிராண்ட், அவங்களுடைய ஷூவை நல்ல மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாருக்கும் அதை பிரபலப்படுத்துவதற்காக அனுப்பினாங்களாம்.
அப்போ அவங்க கம்பெனியில் இருக்கிற டாப் சேல்ஸ்மேனு அவரை என்ன பண்ணாங்களாம், ஆப்பிரிக்கா நாட்டுக்கு அந்த கம்பெனியுடைய ஷூவை கொண்டு போய் அங்கே மார்க்கெட்டிங் பண்ணி நம்முடைய பிராண்டை நல்லா அங்கே ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவருக்கு எல்லா சலுகையும் பண்ணி அவருக்கு அந்த ஆப்பிரிக்கா நாட்டுக்கு அனுப்புனாங்களாம் பாருங்கள். இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியம். போனாராம், போய் இறங்கிட்டு ஆப்பிரிக்கா நாட்டில் போய் ஏர்போர்ட்டில் இறங்கி கொஞ்சம் நேரம் போயிட்டு அப்படி எல்லாரையும் சுற்றி பார்த்தாராம். நிறைய மக்கள் இருந்தாங்களாம் பாருங்கள். மக்களை பார்க்கும்போது ஒருத்தன் காலில் கூட என்ன செருப்பும் இல்லை ஷூவும் இல்லையா. பார்க்குறாரு, சுற்றி முற்றி ஒரு 2-3 நாள் சுற்றுறாரு. அங்கே இருக்கிற பட்டணத்துக்கு போகிறாரு, அங்கே இருக்கிற மக்கள் என்ன கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போகிறார். எல்லா காலையும் எல்லாருடைய காலையும் பார்க்குறாரு. எந்த மனுஷங்கால்லையும் ஸ்திரீ கால்லையும் ஆண்கள் கால்லையும் பெண்கள் கால்லையும் பிள்ளைங்க கால்லையும் ஒருத்தன் கால்லையும் ஒரு ஷூவும் இல்லை ஒரு செருப்பும் இல்லை. பார்த்துட்டு இவர் கொஞ்ச நாள் அங்கே 2-3 நாள் இருந்துட்டு யோசிச்சுட்டு சொல்கிறாரு, கம்பெனிக்கு திருப்பியும் ஃபோன் பண்ணாராம். ஃபோன் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாராம், இங்கே நான் வந்தேன், நீங்கள் நம்ம பிராண்டை நம்ம ஷூவை இங்கே எல்லாருக்கும் எடுத்து அறிமுகப்படுத்த சொன்னீங்க. நான் இங்கே பார்த்தா ஒருத்தங்காலையும் ஒரு ஷூவும் இல்லை ஒரு செருப்பும் இல்லை. எவனுக்கும் ஷூ போடுற பழக்கமும் இல்லை, எவனுக்கும் என்ன பண்ணுறது இல்லை செருப்பு போடுற பழக்கமும் இல்லை. இந்த ஊரில் நம்ம ஷூவை ப்ரொமோட் பண்ண முடியாது, இங்கே நம்ம சேலே பண்ண முடியாது. பேசாமல் எனக்கு நீங்கள் டிக்கெட்டை போட்டு நீங்கள் என்னை மறுபடியும் நம்ம ஊருக்கே கொண்டு வா, அங்கே உங்களுக்கு நான் தொடர்ந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு வேலை செய்யணும்னு சொன்னாலாம். இந்த கம்பெனிக்காரன் என்ன செஞ்சாலும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரிட்டன் டிக்கெட்டை போட்டுட்டு அவனுக்கு ரிட்டன் டிக்கெட்டை போடுற கேப்லேயே என்ன பண்ணாங்களாம், இன்னொரு ஆளை அனுப்புனாங்களாம். அங்கே இன்னொரு ஆள் போனானாம் பாருங்கள். இவனை மாதிரியே ஒரு 2-3 நாள் போய் எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு எல்லார் கால்லையும் செருப்பும் இல்லை ஷூவும் இல்லை பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறானா கம்பெனிக்கு. ஃபோன் பண்ணி சொல்கிறானா, இவனும் அதே தான் சொன்னானாம் பாருங்கள். எல்லார் கால்லையும் ஷூவும் இல்லை, யார் கால்லையும் என்ன செருப்பும் இல்லை. அதனால் நம்ம கம்பெனியில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் ஒரு கார்கோ ஃப்ளைட்டில் போட்டு நீங்கள் அனுப்புங்க, இங்கே நமக்கு நல்ல வியாபாரம் ஆகிறதுக்கான அருமையான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னானா. நான் நம்புகிறேன் அந்த 2வது ஆள் கரெக்டாக ஒரு சர்ச்சுக்கு போயிருப்பான், கர்த்தருடைய வார்த்தையை கரெக்டாக கேட்டிருப்பான், அந்த வார்த்தையை அவன் நம்பியிருப்பான். அவனுக்கு தெரியும் வாய்ப்பே இல்லாத இடத்துல கூட கர்த்தர் அற்புதமான வழிகளை திறக்கிறவர் என்பதை அவன் நம்பினதுனால தான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போய் அவனுடைய எண்ணம் பாருங்க வித்தியாசமாக இருந்துச்சு. நான் கேட்குறேன், இந்த ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டு உங்கள் எண்ணங்களை கர்த்தர் மாற்ற உங்களுடைய கண்ணோட்டம் மாறாமல் இருக்கும்னா அது ஒரு அடையாளத்தை காட்டுது. என்ன அடையாளம்னா, கர்த்தர் உங்கள் ஊழியக்காரன் மூலமாக பேசுகிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பலை. நம்பினா நம்முடைய கண்ணோட்டம் மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாக சொல்கிற வார்த்தையை நீங்கள் நம்புவீங்கன்னா உங்கள் கண்ணோட்டம் என்ன பண்ணும், மாறும்போது இந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது எப்படி போனா, இன்னைக்கு நிறைய தடையோட வந்திருக்கலாம், ஆனால் வெளியே போகும்போது எனக்கு தெரியும் தடைகள் எல்லாம் உடைக்கிற கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். அவர் என்ன பார்த்து சொல்றார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையதாய் அது மாறுகிறது. பிரச்சனையில் போய் நிற்கும் போது எப்படி பார்க்குறேன், இந்த யுத்தத்தை நான் பண்ண வேண்டியதில்லை, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாக சொன்ன வார்த்தை நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக எனக்கு சித்தி பெறும். இந்த இஸ்ரவேல் ஜனங்க அதை நம்பல பாருங்க, இவ்வளோ தூரம் நம்பலங்க. கடைசியில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மோசே என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்புகிறாரு. வேவு பார்க்க 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை தெரிந்து கொண்டு அனுப்புறாரு. 12 பேரும் உள்ள போய் 40 நாள் வேவு பார்த்தானாங்க. எத்தனை நாள் பார்த்தா? அப்போ எப்படிப்பட்ட இடமா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பார்த்துட்டு பொஸ்குன்னு வந்துலாம் நினைக்கும் போது அங்கே பார்த்தா இன்னொரு அற்புதமான காரியம் பார்க்குறான், இன்னொரு அற்புதமான விளைச்சலை பார்க்குறான், இன்னும் அற்புதமான வயலை பார்க்குறான். திரும்பி வர முடியல. 40 நாள் சுத்தி பார்க்கறான். மோசே 40 வருஷமா பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கம் பண்ணபடியே எல்லாமே இருக்கே நம்ம கண்ணு முன்னாடி. ஆண்டவர் சொன்னபடியே இந்த கானான் தேசம் இருக்கே. நீங்க கவனிக்கணும். அதை 40 வருஷம் மோசே வனாந்தரத்தில் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி என்ன பிரசங்கம் பண்றாரு, கானான் தேசம் எப்படி இருக்கும், கர்த்தர் உன்னை எப்படி கானானுக்கு கொண்டு போ, வனாந்தரத்தில் உன்னை எப்படி காப்பாற்றி உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை இன்னைக்கு கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பியிருக்கிறாரு. உள்ள போய் பார்க்குறான். இது வரைக்கும் கேட்டான், இப்போ நிஜமா உள்ள போய் பார்க்குறான். இந்த 12 பேர் உள்ள போய் பார்க்குறாங்க. அடாடா, மோசே சொன்னதை காட்டலாம் அருமையா இருக்கே.
உள்ளே போய் பார்த்துட்டு 40 நாள் வேவு பார்த்துட்டு வரான். அதில் நீங்கள் கவனித்து பாருங்கள், அந்த 12 பேரில் 10 பேர் மறுபடியும் அவிசுவாசமாக நம்பலை. பார்த்தோம் நம்பலைங்க. பிரசங்கம் பண்ண மோசேயுடைய வார்த்தையை அவன் நம்பலை. உள்ளே போகிறான், ஆண்டவர் அவனுக்கு பிரசங்கம் பண்ணின அந்த வார்த்தையினுடைய அடையாளத்தை காட்டுறாரு. ஆனால் அதை பார்த்த நம்பலை. என்ன சொல்கிறான் தெரியுமா? அத்தனை பேரும் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் இந்த மோசேயின் மூலமாக என்ன சொன்னாரோ, இந்த கானான் தேசம் கர்த்தர் நமக்கு சொன்னபடியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 பேரில் 10 பேர் சொல்கிறான், ஆனால் நாம் அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, ஏன்னா அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள். இவன் கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சு பாருங்க. கர்த்தர் கொடுத்துட்டேன் சொன்ன தேசத்துக்குள்ள போய் வேவு பார்த்துட்டு வந்து அவன் சொல்றான், இல்லை எல்லாம் நல்லா இருக்கு, கனியெல்லாம் தூக்கிட்டு வராங்க, பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விளைச்சலை, இப்படிப்பட்ட ஒரு கனியை அவன் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, சாப்பிட்டது கிடையாது. ஆனால் அவன் கண்ணோட்டம் பாருங்க, அவனே சொல்கிறான், இல்லை இல்லை நம்ம அதுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய கண்களுக்கு ராட்சதர்களை போல தெரிகிறார், அவர்களுடைய கண்களுக்கு நம்ம எப்படி தெரிகிறோன்னா வெட்டு கிளியை போல இருக்கிறோம். இன்னைக்கும் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, சர்ச்சைக்குள்ளே வருகிற விசுவாசிங்க பலர் இந்த 10 பேரை போல தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் வானத்தை திறப்பன்னு சொல்லியிருக்கிறார், கர்த்தர் அற்புதம் செய்வன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இது நமக்கு நடக்காது, எனக்கு நடக்காது. அவங்களுக்கு நடக்கலாம், இவங்களுக்கு நடக்கலாம், ஆனா எனக்கு நடக்குமா தெரியல. எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா? எனக்கா கர்த்தர் வானத்தை திறப்பாரா? தெரியல. எனக்கா கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரா? தெரியல. கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு சொல்ற வார்த்தை நான் நம்ப முடியுமா? எனக்கு நம்ப முடியல. இப்படிதான் இருக்கிறோம், நிறைய விசுவாசி இப்படிதான் இருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் நம்ம கொடுக்கிற அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம போகிறோம். 10 பேரும் வந்து அவனுங்க துச்செய்தியை பரப்பி அவனுடைய கண்ணோட்டத்தை பரப்பினார்கள். ஆனா யோசுவா அவன் காலைபம் உள்ள போயிட்டு வந்தான். அவன் கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சு பாருங்க. அவன் சொல்றான், கரெக்டு தான், இவங்க சொல்றதெல்லாம் ராட்சதம் இருக்கிறான், எல்லாம் கரெக்டு தான், ஆனா நமக்கு கொடுப்பேன்னு சொன்னவர் நமக்கு அந்த தேசத்தை கையில் நமக்கு ஒப்பு கொடுத்துட்டார். இது எப்படி இருக்கு பாருங்க. தடைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, தேவைகள் இருக்கு, நெருக்கடிகள் இருக்கு, ஆனா எனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்ன ஒரு கர்த்தர் நிச்சயமா யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் கையை வாய்த்து சொல்றீங்க? எனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் என்ன செய்வாரு? இந்த கண்ணோட்டம் காலேப் யோசுவா கிட்ட தான் இருந்துச்சு. அதனால தான் நீங்க கவனிச்சு பாரு, ஒரு சந்ததி வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். பிரவேசிக்க முடியல, நன்மைக்குள்ள போக முடியல, கானானுக்குள்ள போக முடியல. அவர்களுக்கு நேராக வானம் திறக்கல, வனாந்திரத்தில் அடைப்பட்ட வானத்துக்கு கீழே வாழ்கிற நிலையில் மாண்டு போனார்கள். அடுத்த தலைமுறையை தான் கர்த்தர் அந்த கானானுக்குள்ள கொண்டு போறார். காலேப் யோசுவாவுடைய தலைமுறையை தான் கர்த்தர் கானானுக்குள்ள கொண்டு போறாரு பாருங்க. இப்போ பாருங்க, யோசுவா ரொம்ப விவரமாக செய்கிறார். இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஒரு 10ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, இப்போ எரியோ மதிலுக்கு முன்பாக போய் நிற்கிறார்கள். ஒரு தடை வருது. இப்போ யோசுவா சொல்கிறான், அடுத்த தலைமுறையை கர்த்தர் கொண்டு போக விரும்புகிற அந்த கானானுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு இப்போ யோசுவா சொல்கிறாரு, ஒரு சந்ததி வனாந்திரத்திலே மாண்டு போயிடுச்சு. ஏன்னா அவங்க கண்ணோட்டம் சரியில்லை. அவங்க கர்த்தர் ஊழியக்காரன் மூலமா சொன்ன, மோசேயின் மூலமா சொன்ன வார்த்தையை நம்பாமலே அவங்க வனாந்திரத்திலே மாண்டு போயிட்டாங்க. இப்ப யோசுவா அடுத்த தலைமுறையை நடத்தி கொண்டு போகிறார் கானானுக்கு. நடத்தி கொண்டு போகும்போது எரிகோ என்கிற ஒரு தடைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எரிகோ என்கிற தடைக்கு முன்பாக வந்து நின்ற போது யோசுவா அங்க அவங்கள பார்த்து ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்னா, இப்போ நமக்கு முன்பாக இருக்கிற எரிகோ மதுல 7 தடவை நம்ம சுத்தி வரணும். 7 நாள் நம்ம அதை சுத்தி வரணும். 7ஆவது நாள் 7 தடவை நம்ம சுத்தி வரணும். அப்படி நம்ம சுத்தி வரும்போது எரிகோ மதில் என்னவாகும்? தரைமட்டமாய் கீழே விழும். நீங்க எரிகோ மதில்னா நீங்க நினைச்சு கூடாது என்னன்னா காம்பவுண்ட் வால் மாதிரி நினைச்சு கூடாது. நம்ம வீட்டில் சிலர்லாம் போடுறாங்க பாருங்க காம்பவுண்ட் வால். இப்போ எந்த வீட்லையும் காம்பவுண்ட் வால் இல்லை, சில வீட்டிலலாம் காம்பவுண்ட் வால் போடுவாங்க. அந்த மாதிரி காம்பவுண்ட் வால் நினைச்சு கூடாது.
எரிகோ மதிலுடைய அந்த காம்பவுண்ட் வால் எவ்வளோ பெருசுன்னா அது மேலே ரதங்களை ஓட்டுவார்களாம். நல்லா கவனிங்க. அப்போ எவ்வளோ பெரிய அகலமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய அகலமான எரிகோ மதிலுக்கு முன்பாக போய் நிற்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, 7 நாள் நீ இதை சுற்றி வா, 7வது நாள் 7 தடவை சுற்றி வா. 7வது நாள் 7 தடவை நீ சுற்றி வரும்போது இந்த எரிகோ மதில் தரைமட்டமாய் விழும். ஆனால் அவன் கண்ணை திறந்து பார்க்குறான், இது எவ்வளோ பெரிய மதில், இதுக்கு மேலே அவங்க ரதங்களை ஓட்டுறாங்க. ரதங்களை ஓட்டக்கூடிய இந்த எரிகோ மதில தரைமட்டமாக விழுமா? யோசுவா ரொம்ப விவரமாக ஒன்று செஞ்சார். வாசிப்போமா எல்லாரும்? யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் பாருங்க. அங்கே ஒரு காரியத்தை ரொம்ப அற்புதமாக செஞ்சார். இதை செஞ்சதுனால தான் எரிகோ மதில் தரமட்டமாக விழுந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். சில நேரத்தில் ஆண்டவர் வாயை மூட சொல்லுவார். சில நேரத்தில் அப்படி வாயை மூடினா அது நமக்கு நல்லது. சொல்லுங்கள், வாயை திறந்து வாயை மூடினா அது யாருக்கு நல்லது? வாயை திறந்தே விழுறத கூட விழாமல் பண்ணக்கூடிய ஆளுங்க நம்ம. வாசிப்போமா? அங்கே சொல்கிறார் பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படி நான் அன்பாக்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிக்கலாம் என்று கட்டளையிட்டான். நல்லா கவனிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாது. ஏன்னா அவனுக்கு யோசுவாவுக்கு நல்லா தெரியும் 7 நாள் சுத்த சொல்லியிருக்காரா. அந்த முதல் நாள் சுத்த ஆரம்பிச்சிருப்பானுங்க பாருங்க. சுத்திட்டு வந்துட்டோம்ல, டக்குன்னு சுத்தி முடிச்சிருப்பானுங்க. சுற்றி முடித்த உடனே நிறைய மணி நேரம் அவங்களுக்கு இருந்திருக்கும். நிறைய மணி நேரம் இருந்தால் சும்மா வந்துருப்பானுங்க வாயை வச்சுக்கிட்டு. அதுதான் யோசுவா சொல்லிட்டார், ஒவ்வொரு நாளும் சுற்றி வந்துட்டியா, சுற்றி வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணக்கூடாது. பேசி பேசியே கெட்டு போன கூட்டம் தான் நம்ம. கானானை குறித்து உனக்கு நான் சொல்லி சொல்லி மோசே சொல்லி நீ நம்பாமல் அதுக்கு எதிராக பேசி வேற கண்ணோட்டத்தை உள்ளே கொண்டு வந்து கெட்டு போனேன். அதனால் இப்போ இந்த எரிகோ மதில நீ சுற்றி வந்திருக்கிற பாரு, ஒரு ரவுண்டு முதல் தூரம் சுற்றி வந்தவன அவன் என்ன பேசியிருப்பான் சொல்லுங்க, யோசித்து பாருங்க. இதெல்லாம் விழுமா? இந்த ஆளை நம்பி நம்மளும் பைத்தியக்காரத்தனமாக சுற்றிட்டு வரோமே. இவருக்கு தான் அறிவில்லைன்னா நம்மளும் அறிவில்லாம ஆக்கிட்டா இருப்பாரு. ஏன்னா சுற்றி சுற்றி பார்த்து ஒரு ரவுண்டு அடித்த உடனே முடிஞ்சு வந்து ரெஸ்ட் கிடைச்ச நேரத்தில் எல்லாம் ரெடியாக இருந்திருப்பான் வாயை திறந்து பேச. அங்கே யோசுவா சொல்கிறாரு, சுற்றிட்டு வந்த பிறகு வாயிலிருந்து அங்கே சொல்கிறாரு பாருங்க. என்ன அங்கே சொல்கிறாரு, உங்கள் வாயினாலே சத்தம் காட்டாமலும் இருங்க. சத்தம் காட்டக்கூடாது. இந்த வாயினால் சத்தம் காட்டக்கூடாதுன்னா அந்த முணுமுணுக்கிற சத்தம் கூட வரக்கூடாது. நல்லா கவனிங்க. சொல்கிறாரு, உன் வாயினால் சத்தம் காட்டாமலும் என்ன. அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாருங்க, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஒரு பேச்சுக்குள்ள வரக்கூடாது. நெகட்டிவா வேணாம், பாசிட்டிவா சொல்லாது. கொஞ்சம் நாள் வாயை மூடிட்டு இரு. உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் உனக்காக அவர் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். அதை நம்பி வாயை மூடிட்டு அமைதியா இரு. கர்த்தர் சொல்லிட்டாரா, ஊழியக்காரன் மூலமா அந்த வார்த்தையை சொல்லிட்டார், நான் நம்புறேன் என் காரியம் சித்தி பெறும். எவ்வளோ தடை வரட்டும், எத்தனை பேர் எதிர்க்க வரட்டும், நான் வாயை திறந்து அதுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஒன்றை சொல்லுவேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவா. கையை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை பேசுவேன், கர்த்தர் எனக்காக. 7வது நாள் 7 தடவை சுத்தின பிறகு எரிகோ மட்டும் 7வது நாள் 7 தடவை சுத்தின பிறகு எல்லாரையும் சத்தம் போடுன்றான், எக்காலத்தை ஊதுன்றான். எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிச்சாங்களாம் பாருங்க. நான் நினைக்கிறேன் 7 நாள் அவங்க பேசாமல் இருந்தது காத்துட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. எப்படா யோசுவா நமக்கு உத்தரவு கொடுப்பாரு அப்படின்னு காத்திருந்தான் பாருங்க. காத்துட்டு இருந்தவன் அத்தனை பேரும் அந்த 7 நாள் சேர்த்து வச்ச பலத்தோட சத்தமிட்டு அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் பாருங்க. அவ்வளோ பெரிய எரிகோ மதில் தரைமட்டமாக விழுது. அப்படின்னா வேத வல்லுநர் சொல்கிறாங்க, தரைமட்டமாக விழுந்துச்சுன்னா அது உள்ளே போன ஃபோர்ஸில் அது பூமி கடிக்குள்ளே போய் அடியிலே போயிருச்சான்.
அப்படிப்பட்ட அந்த எரிகோ மதில் இருக்கக்கூடிய அறிகுறியே இல்லாத ஒரு ஆழத்துக்கு போயிடுச்சு. அது ஏன் நடந்துச்சு? இந்த யோசுவா தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பி அப்படி அவர்கள் செய்ததினால. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோட ஊழியக்காரனை கொண்டு பேசுகிறாரு. இந்த வார்த்தைகளை அப்படியே கேட்டு, கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு உங்களோட பேசுகிற வார்த்தை எதுக்கு தெரியுமா? உங்களை பலப்படுத்த, உங்களை உயர்த்த, உங்களை விடுவிக்க, உங்களுக்கு நன்மைகளை வந்து சேர வைக்கிறதுக்காக, உங்களை சீர்படுத்துவதற்காக. நல்ல கவனிங்க. உங்களை ஊக்குவிக்க, உங்களை சீர்படுத்த, உங்களை தெய்வீக ஒரு மனுஷியா மாற்ற, தேவ திட்டங்களை நிறைவேற்ற ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் அப்படி பயன்படுத்தி சொல்லும் போது அதை ஒரு நாள் அசட்டை பண்ணாம, இல்லை கர்த்தர் எனக்கு சொன்ன இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் கை கொள்வீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற தேவ மனுஷன் மூலமாக நீ சொல்கிற வார்த்தையை நாங்கள் 100% நம்புகிறோம். அப்படி நம்பி செயல்படுவீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, அது கர்த்தருடைய யுத்தமாயும். கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணால் எப்படி பண்ணார் பாருங்க. எரிகோ மதுல தர மட்டும் அதனுடைய அறிகுறியே இல்லாத இடத்துக்கு கொண்டு போயிட்டார். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னா உங்கள் பிரச்சனையை அறிகுறியே இல்லாதபடி கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரனை கொண்டு சொல்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு நேராய் வானம் திறக்கப்பட கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தையை நீங்கள் நம்புவீங்கன்னா நீங்கள் சித்தி பெறுவீங்க. கையை வைத்து சொல்லுங்கள், என் காரியங்கள் எல்லாம் சித்தி பெறும். ஏன்னா கர்த்தர் எனக்கு சொல்கிற வார்த்தையை நான் நம்புகிறேன். ஊழியக்காரன் மூலமாக சொல்கிற வார்த்தையை நீங்கள் என்ன செய்கிறீங்க? நம்பும்போது காரியங்கள் சித்தி பெறும். கைவிடப்பட மாட்டேன். பரிகாசம் பண்ணுறவங்க முன்னாடி என் காரியம் சித்தி பெற வைத்து கர்த்தர் காட்டுவார். காரியங்கள் சித்தி பெறும். ஆண்டவர் பாருங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் எலிஷா கிட்ட வந்து இந்த ஏழை விதவை வரா. தன் கணவனை இழந்து எலிஷா கிட்ட என்ன ஊழியக்காரனாக இருந்தவன் பாருங்க, இறந்து போயிட்டான். அவன் மனைவி வந்து சொல்கிறா, என் புருஷன் மரித்து போயிட்டார், உமக்கு தெரியும், கடன் ஏகப்பட்ட கடன் எனக்கு, இப்போ இந்த கடனை கொடுக்க முடியாதனால கடன் கொடுத்தவன் வந்து என் 2 பிள்ளைகளை அடிமையாக எடுத்துகிட்டு போகிறான், வேலை செய்ய வச்சு அந்த கடனை தீக்கணும், இல்லைன்னா கடனை கொடுன்றான், என்ன செய்வதுன்னு தெரியலன்ட்டு அவள் வந்து எலிஷா கிட்ட சொல்கிறா. எலிஷா அவளை பார்த்து கேட்குறாரு, உங்ககிட்ட என்னம்மா இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவள் சொல்கிறா, என்கிட்ட ஒரு கலசம் எண்ணெய் மாத்திரம் இருக்குது. உடனே எலிஷா அவளை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறார்? போய் நீ வாயிலான இடத்துல எல்லாருக்கிட்டையும் வெறும் பாத்திரத்தை கேட்டு என்ன செய், வாங்கு. பிரச்சனையில் வந்திருக்கிறா, கடன்காரன் கடன் கொடுக்காதனால பிள்ளைகளை பிடிச்சிட்டு போகிறான். இவன் ஊழியக்காரன் கேட்குற, உன்கிட்ட என்ன இருக்குது? ஒரு குடம் என்ன இருக்குது. இப்போ ஊழியக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறார், போய் நீ எல்லாம் வாயிலான இடத்துலலாம் போய் வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கி அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டை நீ என்ன பூட்டி, உன் கதவை பூட்டி, உங்ககிட்ட இருக்கிற எண்ணெயை எடுத்து அந்த வெறும் பாத்திரத்தில் ஊற்று அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புகிறாரு. செய்கிறதும் செய்யாததும் கேட்டவகிட்ட தான் இருக்குது. நல்ல கவனி நான் சொல்கிறத. வாரந்தோறும் கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாக சொல்கிறத கேட்குறீங்க. கேட்குற நீங்கள் அதை செய்யலாம் செய்யாமல் அது உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த சாய்ஸை ஆண்ட உங்ககிட்ட விடுறாரு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இவ ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிறா, பல தேவைகள், பல நெருக்கடி, கழுத்தை நெருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஊழியக்காரன் சொன்னதை 100க்கு 100 நம்பி போய் அயலான இடத்துல போய் கேட்குறா பாருங்க. எல்லாருக்கும் தெரியும் இவ கடன் பட்டிருக்கிறா, அந்த ஊருக்கே தெரியும் இப்போ கடன்காரன் இந்த பிள்ளைகளை பிடிச்சிட்டு அடிமையா பிடிச்சிட்டு வந்துட்டான்னு தெரியும். இப்போ இவ போய் எல்லார் வீட்லேயும் காலி பாத்திரம் கொடுங்கன்னு கேட்டா என்ன யோசிப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ என்ன தந்திரம் வச்சிருக்கா தெரியலையே, ஏன் வந்து காலி பாத்திரம் கேட்குறா, இதை வச்சு ஏதாவது பண்ண போறாளா? 1008 கேள்விகள் ஜனங்க எழுப்புவாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். ஒன்றை மாத்திரம் நம்பினா இல்லை, கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாக சொன்ன வார்த்தையை
நான் நம்புகிறேன், எனக்கு கர்த்தர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதை அவள் விசுவாசித்ததுனால தான் போய் அயலானிடத்தில் எல்லார்கிட்டையும் வெறும் பாத்திரத்தை கேட்டாலாங்க. கேட்டு வாங்கிட்டு கொண்டு போய் வீட்டில் வைக்கிறா, கதவை பூட்டுறா. ஊழியக்காரன் சொன்னபடி, அந்த ஊழியக்காரன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஒன்று கூட மாற்றாம அப்படியே போய் செஞ்சா பாருங்க. செஞ்சுட்டு வீடை பூட்டுறா, பாத்திரத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. பையன் ஒரு பாத்திரத்தை கொடுக்க, இந்த அம்மா எண்ணெயை ஊற்ற, அந்த பாத்திரம் நிரம்புது. அடுத்த பாத்திரம் கேட்குறா. இப்படி அவன் வாங்கின எல்லா பாத்திரமும் எண்ணெயினால நிரம்புது. நிரம்பின பிறகு பிள்ளைய பார்த்து கேட்குறான், இன்னொரு பாத்திரம் கூட அப்படின்னு சொன்னோன்னா அவன் பையன் சொல்கிறான், அம்மா பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். வேதம் சொல்லுகிறது, பாத்திரம் இல்லாததினாலே எண்ணெய் நின்று போனது. அப்போ இவ கொண்டு வந்த அத்தனை பாத்திரமும் நிரம்பியிருக்கு. நல்லா கவனிங்க. இவ கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும்ன்றதை நம்பி போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து எல்லா பாத்திரமும் அவன் பிள்ளை முன்னாடி, அவன் முன்னாடி அவங்க கண்ணால பார்க்குறாங்க. எங்ககிட்ட இருந்தது ஒரு குடம் எண்ணெய் தான், ஆனால் இப்போ நான் கொண்டு வந்த எல்லா பாத்திரமும் எண்ணெயினால் நிரம்பி இருக்கு. இது கர்த்தர் செஞ்ச மாபெரும் அற்புதம்னு சொல்லி அவள் திருப்பி போய் ஊழியக்காரன்ட்ட சொல்றா, நீங்கள் சொன்னபடியே நான் செஞ்சேன், நான் வைத்த எல்லா பாத்திரமும் இப்போ எண்ணெயினால் நிரம்பி இருக்கு, இப்போ நான் என்ன செய்யணும்? ஊழியக்காரன் சொன்னார், போய் பாத்திரத்தை வாங்கி எண்ணெயை ஊற்று, அது நிரம்புன்னு சொன்னார். இப்போ நிரம்பிருச்சு. நிரம்பின பிறகு திருப்பி வந்து ஊழியக்காரன்ட்ட கேட்குறா, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டபோது ஊழியக்காரன் சொல்கிறாரு, போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை நீ தீர்த்துக்கொள், மீதியை வச்சு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கன்றார். இங்கே என்ன அற்புதம்னா, ஆண்டவர் சொன்ன அந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை கேட்டதுனால அவ தேவை சந்திக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, அவ கடன் தீரப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்தது மாத்திரம் இல்லை, அவளுக்கான ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் அங்கே ஏற்படுத்தி காட்டுறதை பார்க்குறோம். நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் நம்பும்போது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு மாத்திரமல்ல, ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணக்கூடிய அற்புதமான வழிகளை உங்களுக்காக, அதுதான் கர்த்தர் உங்களுக்கு நேராக வானம் திறக்கிறதுக்கான அறிகுறி. கடனை தீர்த்துட்டு நான் நம்புகிறேன் இவன் அதுக்கு பிறகு ஒரு ஆயில் கம்பெனி நடத்தியிருப்பான்னு நம்புகிறேன். ஒரே நாளில் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த ஒரே நாள் அவளுக்கு நடந்த அற்புதம். ஒரே நாளில் கடனும் தீருது, ஒரே நாளில் எண்ணெய் வியாபாரியா மாறுறா. கவனிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட காரியம். யோசிச்சுக்கூட மாட்டா, என்ன இப்படி கடவுள் ஒரு எண்ணெய் வியாபாரி ஆக்குவாரா எனக்கு தெரியல, ஆனா என் கடனை தீர்த்து என்ன இப்போ ஒரு எண்ணெய் வியாபாரி ஆக்கியிருக்காரு. யோசிக்கவே முடியல அவனால. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு வானத்தை திறப்பாருனா உங்கள் தேவைகளையும் சந்திப்பார். தேவைகளை சந்திக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தரால் உண்டாக்கணும். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை வேதி சொல்லுங்க. ஒரு புதிய துவக்கத்தை, நீங்கள் நினைச்சிருக்காத ஒரு துவக்கத்தை உங்களை கொண்டு செய்வார். இவன் நினைச்சாலா நான் என்ன இன்னைக்கு ஆயில் வியாபாரியாக மாற போகிறேன்னு? காட்டுறார் கர்த்தர். ஒரு சாதாரண ஒரு ஆளை கூட ஒரு பெரிய வியாபாரியாக கர்த்தர் மாற்றி காட்ட முடியுன்றதை காட்டுறாரு. கடனையும் தீர்க்க முடியும். ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, ஒரே கல்ல இங்கே நடந்தது பாருங்க. நான் பாத்திரத்தை நிரப்பி கடனையும் தீர்த்து அவளை ஒரு எண்ணெய் வியாபாரி ஆக்குறாரு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிற ஊழியக்காரன் மூலமாக சொல்கிற வார்த்தையை நீங்கள் நம்புவீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் செய்வார். உங்களை வச்சு ஒரு புதிய துவக்கத்தையும் கர்த்தரால் செய்ய முடியும் என்பதை கர்த்தர் காட்டுவார். இங்கே காட்டினாரே, கண்ணீரோட வந்தா, பதில் தெரியாம வந்தா, என்ன செய்ய போறன்னு தெரியல, இப்படியே முடிஞ்சிருமா, ஏற்கனவே துக்கத்தில் இருக்கிற அவளுக்கு இப்ப பிள்ளைகளையும் எடுத்துட்டு போறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய அகோரமான துக்கமா இருந்தோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி துக்கத்தில் இருந்தவளை சந்தோஷமாக்கக்கூடிய ஒரு பதிலை இயேசு தேவன் அங்கே அவங்களுக்கு கட்டளையிட்டு இன்னைக்கு எந்த நிலையில் நிற்கிறா? சந்தோஷமாக நிற்கிறா. அநேகருக்கு என்ன கொடுக்கக்கூடிய நிலையில், அநேகருக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய நிலையில் ஒரு எண்ணெய் வியாபாரியாக அவளை மாற்றினார். நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தரால் என்ன வேணாலும் ஆக்க முடியும். பகலில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை கர்த்தரால்
என்ன வேணாலும் ஆக்கி காட்ட முடியும். சொல்லுங்க, நல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தரால என்ன வேணாலும் ஆக்கி காட்ட முடியுங்க. நீங்க ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் சொல்ற வார்த்தையை நம்பினா போதும், அதை கொண்டு போய் அப்படியே செயல்பட்டுனா போதும், உங்க தேவைகள் அற்புதங்களை செய்வாரு. உங்களை கொண்டு என்ன வேணாலும் ஆக்கி காட்டக்கூடிய வேலையை கர்த்தரால செய்ய முடியும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். ஆண்டவர் தான் செஞ்சார் பாருங்க. இப்போ இந்த மாதிரி அற்புதமான வேலைலாம் நம்ம கிட்ட நடக்கக்கூடாதுன்னு பிசாசு நமக்கு எதிராக நல்ல வேலை செய்வான். பிசாசுடைய ஆசை என்னன்னா, தேவனுடைய ஆசீர்வாதமும் செழிப்பும் வெற்றியும் இப்படிப்பட்ட சரியான வாழ்க்கை குறித்த கண்ணோட்டம் நமக்கு இருக்கக்கூடாது என்கிற தடைகளை உண்டு பண்ண எல்லா விதத்திலையும் வருவான். எப்படி வருவானா, நான் கேட்குற கர்த்தருடைய வார்த்தை, ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் சொல்கிற வார்த்தை நான் நம்பாதபடிக்கான அவிசுவாசத்தை உண்டாக்குவான். ஏன் உண்டாக்குறானா, எனக்கான செழிப்புக்கு ஒரு தடையை போடுறான். என்னை வச்சு ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்க விரும்புறாரு, என்னை வச்சு ஏதோ ஒரு ஆரம்பத்தை அதை செய்ய முடியாதபடிக்கு ஒரு ஸ்டாப்பை போட, ஒரு பிளாக்கை போட வருவான். அப்படி பிளாக் போட்டு அப்படி ஒரு தடையை போட்டானா அவனுக்கு தெரியும்னா ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது, என் மூலமா ஆண்டவருடைய நாம மகிமைப்படாதுன்னா அவருக்கு சாட்சியா இருக்க முடியாது அவனுக்கு. அதனால எப்படியாவது இந்த வார்த்தையை நம்பாதபடி அவிசுவாசம் அடைகிற ஒரு நிலையில கொண்டு வந்து வைப்பான் பாருங்க. அதெல்லாம் என்ன செய்வாங்க, நிறைய பேர் பாருங்க, கர்த்தர் பேசுகிற ஊழியக்காரமாக பேசுகிற வார்த்தைகளை அநேக நேரம் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது நடந்துருமா, அதாயிடுமா, அதெல்லாம் சொல்கிற மாதிரி நடக்குமா அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க பாருங்கள், வாழ்நாள் முழுவதும் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஆனால் நம்புகிற காண்பித்த ஒவ்வொரு உதாரணங்களும் பாருங்கள், இந்த ஏழை விதவை நம்பினதினால் அவள் கடன் பிரச்சனையும் தீர்ந்துச்சு, அவளை ஒரு எண்ணெய் வியாபாரியாகவும் கர்த்தர் மாற்றி காட்டினார். நம்பினா அற்புதங்கள் நடக்கும். பகலம் பார்த்து சொல்லுங்க, ஏசுநாதர் சொல்கிற வார்த்தைகளை நம்ம நம்பினா நமக்கு என்ன நடக்கும்? கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. நான் வாயை திறந்து இதுக்கு எதிராக கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது பாருங்க. எனக்கு ஒரு சகோதரன் தெரியும் பாருங்க, ஒரு வேற சபைக்கு போய்கிட்டிருக்கவர் தான். நான் சில நேரம் பேசுவார். என்கிட்ட பேசும்போது, ஆரம்பத்தில் பேசும்போது என்ன பண்ணுவார்னா, எப்போ பார்த்தாலும் அவங்க ஊழியக்காரரை குறை சொல்லுவார். எங்கள் ஊழியக்காரர் இப்படி பண்ணுறாரு, இதை பேசுகிறார், அதை பேசுகிறார், இப்படியே குறை சொல்லுவார். எனக்கு அதில் இன்னும் நம்பிக்கை. நான் கேட்டேன் ஒரு நாள் அவர்கிட்ட, என்கிட்ட ஃபோனில் பேசும்போது கேட்டேன், உங்கள் ஊழியக்காரனை பற்றி குறை சொல்கிறீங்க, உங்கள் சர்ச்சை பற்றி குறை சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் அந்த சர்ச்சைக்கு போகிறீங்க, அந்த ஊழியக்காரன் பேசுறது ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டேன். அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லா குறையும் பேசுறது, அங்கே உட்காந்துக்கிட்டு அது சரியில்லை, இது நொட்டை, இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா. நான் கேட்டேன், இதை சொல்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் அங்கே இருக்கணும், பேசாமல் உங்களுக்கு எங்கே ஒத்து போதும் அங்கே போயிட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டேன். அவர் கேட்டேன்னா நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்கன்னு அப்படின்னாரு. பின்ன இப்படி சொல்லாமல் வேறு எப்படி சொல்லுவாங்க? அந்த வாரம் உங்கள் ஊழியக்காரன் உங்களுக்கான வார்த்தைகளை கொடுக்கும்போது அதை நம்புறதுக்கு பதிலாக அதை குறை சொல்லிக்கிட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்ணி, இது நடந்துருமா, இது எப்படி ஆகும் அப்படின்னு உட்காந்து கேள்வி கேட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. நான் சொன்னேன், உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது அப்படின்னு. அவர் சொல்கிறத போய் கேளுங்க, உட்காந்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, எதுக்கு அதை சொல்கிறாரு, அதை நம்ம எப்படி வாழ்க்கையில் உபயோகப்படுத்த முடியும்னு கேளுங்க, அதுக்கு பிறகு அது வேலை செய்யலைன்னா நீங்கள் யோசித்து பாருங்கன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு போய் உட்காந்து கேட்டார். அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுவார் பாருங்கள். ஒரு நாளும் அதுக்கு பிறகு அவங்க ஊழியக்காரை பற்றியோ அவங்க சபையை பற்றியோ அவர் குறை சொன்னதில்லை. நல்லா இருக்கிறார். இன்னைக்கு கேட்குறதே கிடையாது. வந்து உட்காந்து பிரசங்கத்தை, சிலர்லாம் பிரசங்கத்தை கேட்குறதே கிடையாது, ஆனால் ஊழியக்காரனை குறை சொல்கிறது, என்னத்தை பேசுகிறார் அவர் அப்படின்னு குறை சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாரு ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வராரு அதை விளக்கி சொல்ல ஒரு மணி நேரம் எடுத்து ஊழியக்காரன் எடுத்து வசனத்தை பேசுகிறாரு, அதெல்லாம் கேட்குறதே இல்லை. கேட்காம போயிட்டு வெளியே போய் 1008 கிரிட்டிசிசம் பண்ணுறது. கிரிட்டிசிசம் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன், செழிக்க முடியாது, தரித்திரத்தின் மேலே தரித்திரம் அடைகிற நிலைக்கு தான் போகிறோம். வாழ்க்கையில் செழிக்கணுமா, அதான் இங்கே யோசபாத் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் எருசலேம் கோத்திரங்களையும் நிற்க வச்சு சொல்கிறாரு, கர்த்தரை நம்புங்கள் நீங்கள் நிலைப்படுவீர்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், சித்தி பெறுவீங்கன்றாரு பாருங்க. தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஊழியக்காரன் மூலமா ஆண்டவர் வாரம் சொல்ற வார்த்தை ஒரு வாரம் புரியலையா, அடுத்த வாரம் இன்னைக்கு உட்காந்து கேட்கணும் நல்லா, ஏன் எனக்கு புரியல, என்ன சொல்ல வராரு,
ஆவியானவரே எனக்கு நீர் உதவி செய்யணும் உட்கார்ந்து அந்த வாஞ்சையோட கேட்கும்போது, இங்கே இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு அற்புதத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு நன்மையை உண்டாக்கிட்டே, தடைகளை நீக்கிக்கிட்டே இருக்கும், உங்களை சீரமைத்து கொண்டே இருக்கக்கூடிய மகிமையான சத்தியங்களை கர்த்தர் உங்களோட பேசும்போது, அதை நம்பலன்னா நான் சொல்கிறேன் சித்தி பெறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீங்க. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், ஆகவே நாங்கள் சித்தி பெறுறோம். கையை வைத்து எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, வாரந்தோறும் நீர் எங்கள் ஊழியக்காரன் மூலமாக கொடுக்குற வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம், ஆகவே எங்கள் காரியங்கள் எல்லாம் சித்தி பெற்று கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் என்ன செய்வார்னா வானத்தை திறந்துருவார். எத்தனை தடை வந்தாலும் உங்களுக்கு தேவ தயவு உண்டாயிட்டே இருக்கும், தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிட்டே இருக்கும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லைன்னு வச்சுங்க, குறையிலே இருந்துக்கிட்டு எல்லாம் தட்டுப்பாடுலேயே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போய் ஆண்டவருக்காக என்னத்தை சொல்ல முடியும்? கேட்குறவங்க சொல்லுவாங்க, முதல்ல உங்களுக்கே ஒன்றும் இல்லை, நீங்களே கொஞ்சம் கெதி ஆகலை, போய் முதல்ல நீங்கள் கெதியாக உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யட்டும் முதல்ல. அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, கர்த்தர் நான் கடனில் இருந்தேன், கர்த்தர் நான் தோல்வியில் இருந்தேன், கர்த்தர் நான் கஷ்டத்தில் இருந்தேன், பலவீனத்தில் இருந்தேன், என் இயேசு என்னை சுகமாக்கினார், என் இயேசு என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார், எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், என் இயேசு செஞ்ச நன்மை என்று சொல்லும் போது நான் சொல்கிறேன், இதை பலருக்கு சாட்சியாக சொல்லாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரன் என்ன செய்கிறேன், தேவனுடைய வசனத்தை எடுத்து எப்பேற்பட்ட நிலையில் வரக்கூடிய விசுவாசிகள், உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் தோத்திருக்கலாம், ஆனால் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்த பிறகு தேவன் பேசுகிற வசனம் என்ன செய்யணும், உங்களை தோல்வியில் இருக்க விடாது, உங்களை ஜெயிக்கிறவனாய் கர்த்தர் மாத்துறார், உங்களை உயரக்கூடிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு உண்டா, உங்களை சீரமைக்கக்கூடிய நல்ல காரியங்களை ஆண்டவர் இந்த ஊழியக்காரன் வாயிலிருந்து சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களை நல்லா ஆக்குது பாருங்க. இது யாருக்கு நல்லா ஆக்குதுன்னா, கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாக எனக்கு சொல்கிறாரு, இது எனக்கு பேசுகிற வார்த்தை நம்புகிறவங்களுக்கு. ஒரு சகோதரன் எனக்கு நம்ம சர்ச்சைக்கு வர தான் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நீங்கள் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹலோ அப்படின்வீங்க அப்படின்னு சொன்னார். அவர் எதெல்லாம் கவனிக்கிறாங்க பாருங்க. அவர் சொல்கிறார் ஹலோன்னு சொல்லுவீங்க, அந்த ஹலோன்னு சொன்னும் எனக்கு தெரியும் கர்த்தர் இவ்வளோ நேரம் என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தார், நான் உறுதியாக எடுத்துப்பேன்னு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் சில நேரம் அலோ சொல்கிறது இல்லையாங்க அப்படின்பேன். இல்லை பாஸ்டர் நீங்கள் அலோ சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் சில நேரம் அந்த பஞ்சிங்காக ஹலோ அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அது அப்படியே எனக்கு தான் கர்த்தர் பேசுகிறாருன்னு நான் எடுத்துக்கிறேன். நல்ல கவனிங்கள், இந்த இடத்துல தேவன் இருக்கிறார், இந்த இடத்துல தேவ ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் வார்த்தை இல்லை, கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை என் வாயில வைக்கிறார், நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிற ஊழியக்காரனை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்தி உங்களுக்கு வார்த்தைகளை சொல்றாரு, அதை நம்புனீங்கன்னா நீங்க சித்தி பெறுவீங்க. கையை வைத்து சொல்லுங்க, நான் சித்தி பெறுவேன். எத்தனை பேர் சத்தமா சொல்றீங்க நான்? நல்லா என்ன சத்தமா சொல்லாமே, நான். இயேசுநாதர் சொன்னார், நாசரேத் ஊரில் அவர் பிறந்தவர், அங்கே போறாராம், தேவாலயத்துக்குள்ளே போய் பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணிட்டு அவர் சொல்கிற ஒரு வார்த்தை ரொம்ப பரிதாபமான வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, அங்கே சொல்கிறாரு, இயேசுநாதர்னால அவர் பிறந்த ஊரில் அவரால் அநேக அற்புதங்கள் செய்ய முடியலையாம். மத்தேயு 13:58 சொல்லியிருக்கு, அவரால் அங்கே அநேக அற்புதங்கள் செய்ய முடியவில்லை. ஏன் செய்ய முடியவில்லை? ஏன்னா அவர் அங்கே பேசின வார்த்தை ஒருத்தன் நம்பல. ஏன் நம்பல? அவன் என்ன பார்க்குறான், இவர் யாரு, இவன் தச்சனுடைய மகனாச்சே, மரியாளுடைய மகன் தானே, இவன் பேசி நான் கேட்கணுமா, இவன் சொல்லி நாங்கள் நம்பணுமா, இவங்கிட்ட என்ன பெரிய விசேஷம் இருக்க போகுது? இயேசுநாதர் பிரசங்கித்த இயேசுநாதர் தான் வார்த்தைங்க, வார்த்தையின் தெய்வம். அவர் வந்து நின்று வார்த்தையை பேசுறாரு, அற்புதம் செய்யக்கூடிய தேவன், மகிமை உள்ள கர்த்தர். அவர் சொன்ன வார்த்தையை நம்பல பாருங்க. எப்படி பார்த்தாங்க, இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதா, இவர் சொல்லி நாங்கள் கேட்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நாம் பிரசங்கம் பண்ணதை அவங்க நம்பாம போனது நிமித்தமா அவர் சொல்றாரு, என்னுடைய சொந்த ஊர்லேயே நான் என்ன செய்ய முடியல, அநேக அற்புதங்களை அவரால் அங்கே செய்ய முடியலையா? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை எப்படி ஆழக்கூடாதுன்னா,
ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையை காட்டிடக்கூடாது. நீங்கள் எப்படி காட்டணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே நடக்க கூடிய சந்தர்ப்பமே இல்லை, வாய்ப்பே இல்லை, நான் ஆண்டவர் அவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிறேன், ஆனாலும் இன்னைக்கு நீர் ஆண்டவரை ஊழியக்காரன் மூலமாக சொன்ன வார்த்தை, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அதை நம்பி வர ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் அற்புதமே செய்ய முடியாமல் இருக்கிற எனக்காக வந்து அவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவரா மாறுறாரு. ஏன்னா நான் நம்புகிறேன், தேவன் பயன்படுத்தின ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தையை நான் நம்புகிறேன். அது என்னை உயிர்ப்பிக்குது, அது என்னை பலப்படுத்துது, அது என்னை விசுவாசம் உள்ளவன் ஆக்குது. இன்றைக்கி நான் கேட்குற இந்த இடத்த விட்டு போகும்போது வந்த நிலையிலேயே அப்படியே சோர்வோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், தோல்வியோடு வந்திருக்கலாம். ஆனால் இங்கேருந்து போகும்போது உங்கள் எண்ணங்கள் ஜெயிக்கிற எண்ணமாக இருக்கட்டும், உங்களுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். உங்கள் பிரச்சனையில் உங்களுக்காக யுத்தம் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறத பாருங்கள். இந்த இடத்த விட்டு போகும்போது எப்படி போனோம், இல்லை என் கவலைலாம் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், ஏன்னா எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் என்ன பார்த்து சொல்லியிருக்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது என்று சொல்லியிருக்க. அதை நான் நம்புறேன், ஆகவே நான் சித்தி பெறுவேன் என்கிற விசுவாசம் உங்களுக்கு உண்டாகணும். நான் சொல்றேன், கரெக்டான சேனலுக்குள்ள வந்துட்டீங்க. ஏன்னா தேவன் எப்பொழுதுமே தம்ம ஊழியக்காரனை பயன்படுத்தி தான் இந்த தேவ வசனத்தில் இருக்கிற வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. அப்போ மேன் ஆஃப் காட் இஸ் த சேனல் ஃபார் காட்ஸ் ரெவலேஷன் இன்டு யுவர் லைஃப். தேவன் வைத்திருக்கிற தேவ மனுஷன் மூலமா தேவன் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடை நான் அறிஞ்சிக்கிறது மாத்திரம், அதோட நான் என்னை தொடர்புபடுத்தி கொள்கிறேன். அந்த தொடர்பு உண்டாயிடுச்சுன்னா நான் சொல்கிறேன், வானம் திறக்கப்படும். திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்கிறீங்க. கரெக்டான நேரத்தில் உங்கள் மேலே மழை பெய்யும். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கை நீட்டி கடன் வாங்க மாட்டேன், நான் கை நீட்டி அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வேன், கடன் கொடுப்பேன். அந்த நிலைக்கு என்னை கொண்டு வர வரைக்கும் எனக்காக யுத்தம் பண்ணுற ஒரு கர்த்தர் என் கூடவே இருக்கிறார் என்று நான் நம்பி என்னை அவர் கையில் ஒப்பு கொடுப்பேனா, அந்த வார்த்தையை நம்பி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும்போது கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாக பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் நம்புவீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் கடன் பிரச்சனையும் மாற்றுவார். உங்களை ஒரு பெரிய வியாபாரி ஆக்கி காட்டவும் கர்த்தரால். அந்த ஒரு ஏழை விதவே ஆக்கி காட்டினாரே, என்னாலலாம் முடியாது, என்னாலலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலை அந்த ஏழை விதவை. அவளை நம்ப வச்சு செய்ய முடியாதவளை செய்ய வச்சு எண்ணெயை கொண்டு போய் ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ஊற்ற வச்சு, வாயை திறந்து சொல்ல, என்ன முட்டாள்தனமாகுதே, பைத்தியத்தனமாகுது, இதில் போய் ஊற்றினா நிரம்பிடுமா? நம்ம வாய் அதனால தான் யோசுவா சொன்ன மாதிரி மூடிக்கணும். கொஞ்ச நாள் ஊற்றி பார்க்குற ஆண்டவரை, நீ சொல்லியிருக்கு ஊற்றுற ஆண்டவரே, ஊற்றும் போதே வாயை மூடிடணும். ஊற்றுற ஆண்டவரே, இதுக்கு நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன், அது நிரம்பும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஊற்றுனா, அவள் பார்க்குறா, ஊற்ற ஊற்ற கொஞ்சம் தான் ஊற்றுனேன், இன்னும் ஊற்று மாதிரி பொங்கிட்டு வருது. பொங்கிட்டு வந்து கரெக்டாக அந்த பாத்திரம் மேல் மட்டம் லெவலுக்கு வந்து நின்றுச்சு. அடுத்த பாத்திரத்தில் ஊற்றுறா, அதே மாதிரி மேல் மட்டம் வந்து நின்றுது. அவள் வாயை திறந்து குறை பேசியிருந்தானா, நான் சொல்கிறேன், பாத்திரமே வாங்கியிருக்க மாட்டா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? வாயை திறந்து குறை பேசலவா இருந்தா போய் வெறும் பாத்திரமே வாங்கியிருக்க மாட்டா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, வெறும் குடமாவே இருக்கிறோம். ஹலோ, நான் கேட்டு பாத்திரம் வாங்கிடுறோம், எப்படியாவது கேட்டு பாத்திரம் வாங்கிடுறோம். பாத்திரத்தை வாங்கிட்டு வரும்போது முறுமுறுத்து தான் வருது. ஆமாம், இது நிரம்பிடுமா, இது நடந்துருமா, இந்த பாத்திரம் இத்தனை பாத்திரம் தூக்கிட்டு வந்திருக்கிறேன், திருப்பியும் போய் இப்படியே தான் கொடுக்க போகிறேன். அதனால தான் ஆண்டவர் சில நேரம் வாயை மூடுன்றாரு. சில நேரம் நம்ம வாயை மூடிட்டு ஒரு வார்த்தைக்கும் பேசக்கூடாது, சேர்த்து பேசுறதுக்கு ஒரு நேரம் கொடுப்பார். அந்த நேரம் எப்படி இருக்கும்னா, அற்புதத்தை மகிமைப்படுத்தி பேசுகிற ஒரு நேரமாக கர்த்தர் மாற்றுவார். அப்படிப்பட்ட அடையாளங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கும் செய்ய முடியுங்க. என் தேவனால் கூடாதது. எத்தனை பேர் நம்புறவங்க இடத்துல எழுமி நிற்போம், நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரா இன்னைக்கு? எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது? இதை நம்புகிறவர்கள் சித்தி பெறுவீர்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நீ சொன்ன இந்த சத்தியங்களை நாங்கள் நம்புகிறோம்.
அநேக நேரம் ஆண்டவரே கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாக சொல்கிற வார்த்தைகளை நாங்கள் நம்பாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். ஆனால் இன்னையிலிருந்து அதை உறுதியாய் நம்புகிறேன். சொல்லுங்கள், கையை உயர்த்தி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் போகாது. ஆண்டவரே, அது நீர் அனுப்புகிற வேலையை என்னில் செய்து முடிக்கும். சொல்லுங்கள் வாயை திறந்து. ஆண்டவரே, இன்னைக்கு ஊழியக்காரன் மூலமாக நீர் அனுப்பியிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னில் பரிபூரணமாய் செய்து முடிக்கும் என்று நம்புறவன் கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு பரிபூரணமாய் நடக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நம்பி புறப்பட்டு போகிறோம். எங்களுக்கு விரோதமாக வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், யுத்தங்கள் போல இருக்கலாம். ஆனால் இனி நாம் போய் யுத்தம் பண்ண போறதில்லை. இனி கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவீர், காரியங்களை மாற்றுவீர், அற்புதத்தை செய்ய போகிறீர், என்னை கொண்டு ஒரு புதிய துவக்கத்தை நீ உண்டாக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மகிமையான வேலைகள் எல்லாம் எங்க ஒவ்வொருவருக்குள்ளேயே நீ செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த சத்திய வசனங்கள் நிஜமானது. இது நிஜமாயே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து பரிபூர்ணமாய் வேலை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.